ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குக்கரில் இறால் பிரியாணி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டுங்க. 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நெய் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் இதெல்லாம் காயட்டுங்க. காய்ஞ்ச உடனே நம்ம கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஹோல் ஸ்பைசஸ் போட்டுக்கலாங்க. அதோட கீறி வச்சுருக்கிற 2 பச்சை மிளகாயை சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கி விடுங்க. வதங்கிருச்சுங்க வெங்காயம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி பழத்தை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி வதங்கிருச்சுங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாங்க. பிரியாணி மசாலா 2 ஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி புதினா சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க இறால் 1/2 கிலோங்க. அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இறால்லேருந்து தண்ணி வருங்க. அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றணுங்க. இறால் வேகணுங்க. வெந்துருச்சு. இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. நான் சேர்த்து நல்லா கொதிக்கட்டுங்க. கொதித்ததுக்கப்புறம் தாங்க அரிசி சேர்த்துக்கணும். நான் ஊற வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கிறேங்க. நான் வீட்டில் செய்கிற அரிசியில் தாங்க செய்கிறேன். உங்களுக்கு இந்த உப்பு காரம் இதெல்லாம் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. போதுமானு எங்களுக்கு கரெக்டாக இருக்குது. 3 விசில் வச்சாச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், பிரியாணி நல்லா வந்திருக்குங்க. கொலையில் பாருங்கள், நல்லா வந்திருக்குங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.